எல்லாருக்கும் வணக்கம். நான் அனிமல் எல்லா சிலபஸும் டீச் பண்ணுற ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. தமிழ்நாட்டில் என்ன ஒரே ஒரு சிலபஸ் ஓரியன்டல் சிலபஸ் ஒன்று தான் எனக்கு டீச் பண்ண முடியல. அது இவங்க வந்துருக்குறாங்க, இவங்க ஐசிசி ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அதை பற்றி சொல்லுவாங்க. அவங்க டஃபஸ்ட் கோர்ஸ் முன்னால் கேம்பிரிட்ஜ் நடந்துகிட்டு இருந்தது. 947 அப்புறம் அந்த அங்கேருந்து லண்டன்லேருந்து கொஸ்டின் பேப்பர் வரும். இப்போ சொந்தத்துக்கு அப்புறம் இங்கே தான் கேம்பிரிட்ஜ் ஐசிஎஸ்சிங்கிறது 10th கிளாஸ் வர, ஐஎஸ்சிங்கிறது +2 வர. அதில் இப்போ ஐசிசி ஆரம்பிச்சிருக்காங்க, பெஸ்ட் எஜுகேட் கொடுக்கணுங்கிறதுக்காக. நான் ஐசிசி ஐஎஸ்சி ரெண்டும் டீச் பண்ணுவேன். குன்னூரில் ஸ்டேன் ஸ்கூல்னு இருக்கு. முதல்ல அந்த ஸ்கூலில் வெறும் வெள்ளக்காரங்க மாத்திரம் படித்தாங்க. அப்புறம் ஆம்புலன்ஸ் மாத்திரம் அலோ பண்ணாங்க, மற்றவங்களும் அலோ பண்ணல. இப்போ எல்லாரும் சேர்ந்துருக்குறோம். அந்த ஸ்கூலில் +2 டீச் பண்ணியிருக்கிறேன். ஒரு சந்தோஷத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்க சான்ஸ் எனக்கு. அந்த ஐஎஸ்சியில் +2 மேத்ஸ் நான் டீச் பண்ணிட்டு இருந்தேன். ஐஎஸ்சி வந்து ரொம்ப டஃபஸ்ட் இன் இந்தியா. அதில் என்கிட்ட படித்த பையன் அரவிந்த் கிருஷ்ணன், அவன் இன்னைக்கு ஐபிஎம்ல சிஇஓவா இருக்கிறான். அந்த தாய் தகப்பன் எவ்வளவு சந்தோஷப்படுவாங்களோ அதுக்கு கொஞ்சோண்டு குறைவில்லாம அவ்வளவு சந்தோஷம் எனக்கு. சம்பாதிச்செல்லாம் பணம்லாம் பெருசுங்க. நம்முடைய குழந்தைகள், நம்முடைய மாணவர்கள் ஷைன் பண்ணும்போது இருக்கிற சந்தோஷம் இருக்கு இல்லையா, அதுக்கு மிஞ்சின சந்தோஷம் ஒன்றும் இல்லை. வந்துட்டாங்க, நம்ம அதை பார்த்துட்டு அப்புறம் பேசுற சொல்லலாம். கலைஞர் பேச்சாளர் வந்திருக்கிறார். வீடியோ இல்லாம இவங்களை நான் என்ன ப்ரொஜெக்ட் பண்ணிக்க முடியாது. எவ்வளவு பேசினாலும் இந்த இது வர. ஒரு நாளைக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள்ல பார்த்தேன். எக்ஸாம்பிள் பார்த்து அவங்க மனசரி எல்லாம் பார்த்துக்கணும். ரொம்ப நாள் 2 வருஷம் இருக்குமா, 3 வருஷம். அப்போ அவங்க பேர் என்னன்னு கேட்டேன். உமான்னாங்க. என்னுடைய மகளோட பேர் உமா, அதனால வந்த பந்தம். அவங்க என்ன செய்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணிடுவாங்க. நீங்க கேட்டது அவங்க எனக்கு ஃபோன் பண்ணது. என்ன நல்ல காரியம் செய்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. அவங்களுக்கு நிறைய டியூட்டி இருக்கு. அந்த நேரத்தில் கவர் பண்ண எவ்வளோ நேரம் பேசுறாங்க பாருங்க. சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் ஃப்ரம் தி ஏஜ் ஆஃப் 12, பிஎஸ்சி மேத்ஸ், எம்எஸ்சி மேத்ஸ், எம்எஸ்சிஎம் எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட், எம்பிஏ பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், PhD, academic exhausted. Social activist and serving the needy from the age of 12. BSc Maths, MSc Maths, MScM Education Management, MBA Business Administration, PhD. Courses done: First Aid, Home Decoration, Interior Design, Home Textiles, Human Values and Professional Ethics. Given training: IITM Symposium, Education in Rural India, IIT UNS, Hyderabad, India, IITM, Chennai, India. Presenting a universal approach to value education through self-exploration. Started CM Charitable Trust in the year 1999. Started Montessori in 2003. இவன் மற்ற செய்து வரணும். ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்குள்ள வீடியோவை நான் 12 நிமிஷத்துக்கு எடிட் பண்ணியிருக்கிறேன். நிறைய எனக்கு விட வேண்டியது மனசு கஷ்டம். எப்படி அதை சொல்லாம விடுறேன்னு. ஆனால் அதை ஒன்னே சொல்லாம விடணும். நம்ம வீடியோவில் எல்லாட்டும் சொல்லாம விட முடியாது. அவங்களுடைய ஃபர்ஸ்ட் சக்சஸ் திருநெல்வேலியில் விளக்கெல்லாம் செய்வாங்க. உருக்கி விட்டு மெட்டல் ஐட்டம் உருக்கி விட்டு மோதிரம் விட்டு விளக்கு பெல்லாம் செய்யறதுக்கு. அந்த மெல்டட் இதை ஒரு பையன் குடிச்சிட்டான். இவங்க கேள்விப்பட்டதும் திருநெல்வேலிக்கு போய் அந்த பையனை எடுத்து அவனுக்கு லங்ஸ் எல்லாம் அழுகி போச்சு, சில பாட்டெல்லாம் அழுகி போச்சு, துர்நாற்றம் அடிக்கும். நிறைய பேர் பக்கத்தில் போக மாட்டாங்க. ரயில போட்டுட்டு வந்தாங்க, கார்ல வேலையில் இல்லை. கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்க, பிக்சர் பண்ணுங்க, மென்டல் பிக்சர். என்ன கஷ்டப்பட்டுருக்கணும்னு அந்த பையனை ரயில கொண்டு வந்து அதுக்கப்புறம் இங்கே ஹாஸ்பிட்டலில் என்ன கஷ்டப்பட்டுருக்கணும். நான் என்னுடைய அப்பா அம்மாவுக்கே நான் அப்படி கஷ்டப்படுவானான்னு டவுட்டு. அந்த பையனை
ஹாஸ்பிட்டல் எத்தனை டாக்டர் எவ்வளவு கெஞ்சிருக்கணும், எத்தனை கஷ்டம் நீங்க கற்பனை பண்ணி, எல்லாரும் நம்ம மெச்சூர் பீப்புள் கற்பனை பண்ணுங்க. டு கட் திஸ் ஸ்டோரி ஷார்ட், அவன் கல்யாணம் ஆகி குழந்தைகளோட இருக்கான். ஒரு இன்சிடென்ட் போறவங்களை பற்றி சொல்லுது. 100G ஸ்ரீனிவாசன் நிறைய பேர் இங்க இருக்கவங்க நிறைய பேர் தெரியும். அவங்களோட பேச்சை நீங்களாம் கேட்டிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பேச்சு பண்ணாங்க, நான் அவங்க பேச்செல்லாம் என்னுடைய பிள்ளைகளை கூட்டிட்டு போயிடுறேன். இந்த பேரண்ட்ஸ்ல ஒரு ரிக்வஸ்ட், குழந்தைகளை கூட்டிட்டு வாருங்க, பேர பிள்ளைகளை கூட்டிட்டு வாருங்க. நான் எங்க வீட்டில் பிள்ளைகள போயிட்டு கூட்டிட்டு போயிடுறேன். முதல் 10 நிமிஷம் அந்த 100G நம்ம ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொன்னாங்க. எப்படி ஒரு இண்டிவிஜுவலால சால்வ் பண்ண முடியும் 10 நிமிஷம் பேசுறாங்க. எனக்கு என்ன முடியாத மாதிரியே சொல்லிட்டே வராங்க. ப்ராப்ளம் இஸ் சால்விங், ஹவு கேன் ஒன் இண்டிவிஜுவல் சால்வ் அப்படின்னு சொல்லிட்டே வராங்க 10 நிமிஷம். அப்புறம் ஒரு 40 மினிட்ஸ் பவர் பேக் டாக், என்னென்ன ப்ராப்ளம் இண்டிவிஜுவல்ஸ் எப்படி சால்வ் பண்ணாங்க வரிசையா 40 மினிட்ஸ் சொன்னாங்க. 100G ஒரு மனிதரால எவ்வளவு செய்ய முடியுங்கிறதுக்கு என்னுடைய வாழ்க்கையில ஒரு 5 பேர்ல இவங்க ஒண்ணு. நீங்க பாருங்க, 1% 5 பேர்ல நம்பவே முடியாது. எப்படி அந்த ஒருத்தர் செய்யறாங்கன்னு தெரியல முடியும் அப்படிங்கிறதுக்கு. இவங்க இப்போ ஐசிஐசி ஸ்டார்ட் பண்ணி வந்து இப்போ 10ஆம் கிளாஸ் போறாங்க. இல்லையா சார் போயிட்டாங்க. இவங்க இந்த வீடியோ வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி எடுத்தது. அவங்க டாக்டர் 5ஆம் கிளாஸ், நாங்கள் இப்போ 5ஆம் கிளாஸ்ல இப்போ 12 வந்துருக்காங்க. அவங்க 5ஆம் கிளாஸ் இருந்து டான்ஸ் அரங்கேற்றத்தில் நான் போயிருந்தேன். அப்பவுமே அந்த ஏஜில் பிரமாதமாக போடுவாங்க. அரங்கேற்றம் பண்ணது ரொம்ப சின்ன பிள்ளையில அரங்கேற்றம் பண்ணாங்க. எந்த இடத்துல கஷ்டப்படாது. ஊழல்னு ஒன்று வச்சிருக்கோம், நிறைய சொல்லு ஊழல். இப்போ எனக்கு என் மனைவிக்கெல்லாம் ஊழல் வரும், அவங்களுக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கும் ஊழல் வரும். எந்த மாதிரி ஊழல் தெரியுமா? ஃபினான்ஸ் பூரா அவங்க ஹஸ்பண்ட் தான் மேனேஜ் பண்ணுறாங்க. டொனேஷன் வாங்கிட்டு வச்சிடலாம். எப்பவுமே இந்த என்ஜிஓக்கெல்லாம் நிறைய ப்ராஜெக்ட் வைக்கிறாங்க, பணம் அதுக்கு எடுத்தாங்களா டொனேஷன் வரமாட்டேன், கஷ்டம் டைட்டு. இவங்கள்ட்ட ஒரு புது ப்ராஜெக்ட் ஆரம்பிப்பாங்க. உடனே அவங்க என்ன நீ வாட்டு புது ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கிற, இங்கே பணம் வேண்டாமான்னா அதெல்லாம் எனக்கு நிறைய கஷ்டம், எனக்கு முடியாதுன்னா she will see that it is done. அவங்களுக்குள்ள ஊழல் இதுதான், வேற ஊழல் கிடையாது. I cannot find a better person, more fit person இவங்களை பார்க்க முடியாது. அதுக்காக இவங்களை கூட்டி வந்திருக்கிறேன். அவங்க என்னுடைய வார கேட்டு ரிக்வஸ்ட் சேர்த்து வந்திருக்கேன். ரொம்ப நன்றி, வணக்கம்.